ரசிகர் எங்கள் அண்ணன் கமலஹாசனோ ஐயா விஜயகாந்தோ தம்பி விஜயோ ரசிகர்களை சந்தித்து வராங்க. என்னை பெற்றவரை வந்து நான் அப்பா நானாக கூப்பிட்டுருவேன். என்னை அப்பான்னு கூப்பிடு, ஏய் அப்பான்னு கூப்பிட்டினா உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக காசு தருவேன். அம்மாவா இருக்கிறதுல பெற்றவன் அப்பனா இருக்கிறது இல்லை. நீங்க என்னை பெற்றவரை வந்து நான் அப்பா நானாக கூப்பிட்டுருவேன். என்னை அப்பான்னு கூப்பிடு, ஏய் அப்பான்னு கூப்பிட்டினா உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக காசு தருவேன். அது வந்து ஒரு பாசத்தில் சொல்றது. ஒரே பிராண்டா அப்படி இப்போ பெருந்தலைவரை காமராஜர்லாம் என்னவா சொன்னீங்க? இப்போ எங்கள் பாட்டனா இருக்கார் வஉசி, அவரெல்லாம் என்னவா சொன்னீங்க? நான் தான் பாட்டன்னு சொல்கிறேன். எங்கள் தெய்வ திருமகன் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர், நான் தான் வந்து தாத்தான்னு சொல்கிறேன். நீங்கள் எங்களையெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. எங்கிருந்தோ வந்தவனா அப்பா தந்தை அம்மா, பெத்தவன் அம்மாவாக இருக்கிறதில்ல, பெத்தவன் அப்பனா இருக்கிறது இல்லை. இந்த பஞ்சாயத்து இருக்குது. இந்த இதில் நீங்கள் மக்களை சந்திக்க தம்பி வரணுங்கிறதுல நான் வரவேற்கிறேன். மகிழ்ச்சி, வந்து சந்திக்கிட்டோம். அதில் வந்து அவர் ஒரு அரசியலை திட்டமிட்டுறாரு. அவருக்கு சில ஆலோசகர்கள் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு அவர் இயங்குறாரு. அது அவருடைய இது. நான் அதை இப்போ நீங்கள் கேட்குறது இப்போ இவங்களுக்கு தெரியுது, அங்கே இருக்கிறவங்க தெரியுது, மக்களுக்கு தெரியுதுன்னா அவங்க தான் முடிவெடுக்கணும். நாங்கள் ரசிகர்களை சந்தித்து கட்சி ஆரம்பிக்கிறது ஒன்று, மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனையிலிருந்து வர்றது ஒன்று. இப்போ நாங்கள் மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனையிலிருந்து வர்றோம். ரசிகர் எங்கள் அண்ணன் கமலஹாசனோ ஐயா விஜயகாந்தோ தம்பி விஜயோ ரசிகர்களை சந்தித்து வராங்க. சீமான் ரசிகர்களை சந்திக்கிறார் அப்படின்னு நீங்கள் போடல, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அண்ணன் கமலஹாசன் அவர்கள் ரசிகர்களை சந்திக்கிறார், ஐயா விஜயகாந்த் தன் ரசிகர்களை சந்திக்கிறார். அப்படி தான் தம்பி விஜய்க்கும் போட்டீங்க, ரசிகர்களை சந்திக்கிறார் அப்படின்னு. நான் அந்த அரசியலுக்குள்ளே போக விரும்பலை. அது என் தம்பியுடைய சுதந்திரமான முடிவு. அவருடைய பாதை வேற, எங்களுடைய பாதை வேற. அது எடுபடுது படலை, கவலைப்பட வேண்டியது அவரு.